ஒர்க் ஷீட் 38 எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The term symbol of a molecule with electronic configuration அப்படி சொல்லி நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஓகே, கொடுத்திருக்கிறது வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்திருக்காங்க. நம்ம கவனம் பண்ண வேண்டியது வந்து என்ன சொல்றது, வேலன்ஸ் ஷெல் மட்டும்தான் பார்க்கணும். அதுக்கு முன்னால உள்ள இன்னர் செல்லை பத்தி நம்ம ஒருபட வேணாம். இது வந்து நம்மளுக்கு இன்னர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், இதுதான் நம்மளுக்கு வேலன்ஸ் ஷெல். சோ நம்ம அசைன் பண்ண போறது எப்பவுமே வந்து வேலன்ஸ் ஷெல்லை வச்சுதான் நம்ம அசைன் பண்ணணும். ஓகே, வேலன்ஸ் ஷெல் எல்லாம் இப்போ வேலன்ஸ் ஷெல் இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா 5 ஆர்பிட்டால்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. ஓகே, அதையும் நம்ம கவனிச்சுக்கணும். வேற 5 ரெண்டுமே 5 கொடுத்திருக்காங்க. இப்ப நம்மளுக்கு வந்து லாம்டா வந்து 0வா இருந்தா நம்மளுக்கு சிக்மா, 1ஆ இருந்தா 5, 2வா இருந்தா டெல்டா, 3ஆ இருந்தா சை. இல்லையா, இதுதானே நம்ம பார்த்தோம். இப்ப நம்மளுக்கு இங்க கொடுத்திருக்க இதுல வந்து நம்ம எலக்ட்ரான்ஸ் எப்படி பிரசன்ட் ஆயிருக்கு, 2 பாக்ஸ் 5 இருக்கு, இங்க ஒரு எலக்ட்ரான், இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்கு. சோ இது வந்து ஒரு +1, இது -1. ஓகே, அப்ப நம்மளுக்கு லாம்டா பார்த்தா சம்மேஷன் ஆஃப் லாம்டா which is equal to -1 plus அதாவது +1 plus -1, so which is equal to 0 நமக்கு. ஓகே, இப்போ 0 ஆகுறதுனால என்ன ஆகும், நம்மளுக்கு சிம்பல் என்ன, சிக்மா. சிக்மா இஸ் த சிம்பல். அடுத்து நம்ம ஸ்பின் பார்ப்போம். 2 எலக்ட்ரானுக்கு ஸ்பின் வந்து 1/2 plus 1/2. So total spin multiplicity வந்து 2s plus 1 which is equal to நம்மளுக்கு 2 into 1 into plus 1. So 3 கிடைக்கும். ஓகே, so நம்மளுக்கு இங்க என்ன வரும், 3 வரும் ஸ்பின் multiplicity. அடுத்து நம்ம பார்ப்போம் ஜெரைட், அன்ஜெரைட் டு அன்ஜெரைட் இல்லையா. அப்ப அன்ஜெரைட் and அன்ஜெரைட் will produce ஜெரைட். ஓகே, சோ அப்ப இங்க என்ன சிம்பிள், ஜெரைடா அன்ஜெரைடான்னு பார்த்தா நம்மளுக்கு இங்க வந்து ஜெரைட் வரும். அடுத்து எலக்ட்ரான்ஸ் வந்து இங்க எங்க இருக்கு, 5 ஆர்பிட்டால்ஸ்ல இருக்கு. 5 ஆர்பிட்டால்ஸ்லனா நம்ம இங்க நெகட்டிவ் சிம்பல் யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த ரிஃப்ளெக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா இதாகாது. ஏன்னா 5 ஆர்பிட்டாலோட எப்படி இருக்கும், இங்க பாசிட்டிவ் கிளவுட் இருக்குன்னா இங்க நெகட்டிவ் கிளவுட் இருக்கும். சோ சேமா இருக்காது. ஓகே, சோ இது வந்து நம்ம நெகட்டிவ் சிம்பல் யூஸ் பண்ணுவோம். சோ நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன் என்ன, அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, சோ பார்க்க வேண்டிய 1 by 1 நம்ம செய்யணும். சிக்மா வரும்போது மட்டும்தான் அந்த பிளஸ் ஆர் மைனஸ் சிம்பல் போடுவோம், மத்தபடி நம்ம போட மாட்டோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The term symbol for the ground state of the nitrogen atom. இது வந்து நம்மளுக்கு ஆட்டம்ன்றதுனா அட்டாமிக் term symbol நம்ம ஏற்கனவே பார்த்தது. ஜஸ்ட் ரிவைஸ் பண்றதுக்காக வேண்டிதான் இந்த கொஸ்டின் கொடுத்திருக்கு. term symbol நம்ம எப்படி ஆட்டம்க்கு எப்படி இருக்கணும், L 2s plus 1 J இல்லையா. இப்ப இங்க வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்க வந்து நைட்ரஜன் ஆட்டம், கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் நைட்ரஜன் ஆட்டம். நைட்ரஜன் ஆட்டத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன, 1s2 2s2 2p3. சோ 2p3 தான் நம்மளுக்கு இங்க வேலன்ஸ் ஷெல்ல வரப்போகுது. சோ இங்க வந்து கிரவுண்ட் ஸ்டேட்ல நம்மளுக்கு 3 எலக்ட்ரானும் எப்படி இருக்கும் இல்லையா, பார்ஷியலி ஃபில்ட் அப்படின்றதுனால. இப்ப நீங்க இந்த இதுக்கு வந்து எல் வேல்யூ கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், +1 0 -1 which is equal to 0 only. ஓகே, இப்போ எல் வேல்யூ வந்து 0, எல் வேல்யூ 0 அப்படின்னா நமக்கு தெரியும் இட் இஸ் எஸ். எல் வந்து 0வா இருக்குன்னா எஸ் ஃபார் ஆட்டம்ஸ். ஓகே, 1ஆ இருந்ததுன்னா பி, 2வா இருந்ததுன்னா நம்ம டி, 3ஆ இருந்தா எஃப் யூஸ் பண்ணுவோம். சோ அப்ப இங்க வந்து டேர்ம் சிம்பல் வந்து நம்மளுக்கு வந்து என்னது, எஸ். இத வச்சுட்டே நம்மளால கண்டிப்பா என்ன ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். மத்ததை நம்ம ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி ஏ வேல்யூவையும் செக் பண்ணிடலாம். ஸ்பின் வந்து என்ன, இப்ப நம்மளுக்கு எஸ் இங்க பார்க்கும்போது 3 எலக்ட்ரான் இருக்கு. 1/2 1/2 1/2 which is equal to 3/2. So for spin multiplicity வந்து 2s plus 1 which is equal to 2 into 3/2 plus 1 which is equal to 4. இப்ப நம்மளுக்கு இங்க 4 வரும். அடுத்து it is half filled. அப்போ G வேல்யூ என்ன, L plus S. ஓகே, சோ அப்ப நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது வந்து L வந்து நம்மளுக்கு 0, S வந்து நம்மளுக்கு 3/2. சோ G வந்து 3/2. So option D is the correct answer. ஓகே, சோ இப்ப ரெண்டு டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். previous இதுல பார்த்தது நம்ம மாலிகுலுக்கு பார்த்தோம், டேர்ம் சிம்பல் ஆஃப் மாலிகுல். இப்ப பார்த்தது என்ன, ஆட்டம். ஓகே, அடுத்த क्वेश्चन, observe the following tension of a diatomic molecule. எது allowed, எது not allowedன்றத கண்டுபிடிக்கணும். சோ நம்ம allowedக்கு செலக்ஷன் ரூல் நம்மளுக்கு என்ன,
செலக்ஷன் ரூல் படி நம்மளுக்கு வந்து டெல்டா எஸ் வந்து 0வா இருக்கணும். டெல்டா லாம்டா வந்து 0 அல்லது பிளஸ் ஆர் மைனஸ் 1 இருக்கணும். அதே மாதிரி ஜெரேட் டு அன்ஜெரேடா இருக்கணும். இதுதான் வந்து அலௌட், அல்லது அன்ஜெரேட் டு ஜெரேடா இருக்கணும். ஜெரேட் டு ஜெரேட் இருக்கக்கூடாது, அன்ஜெரேட் டு அன்ஜெரேட் இருக்கக்கூடாது. சரி, ஃபர்ஸ்ட் இதை நம்ம செக் பண்ணலாம். இதுல வந்து டிரான்சிஷன் நீங்க ஸ்பின் பாருங்க, நம்மளுக்கு இங்க 1 இருக்கு, இங்க 3 இருக்கு. சோ சேஞ்ச் இன் ஸ்பின் இருக்கு. சோ அப்போ கண்டிப்பா இது வந்து நாட் அலௌட். அடுத்தது பி ஆப்ஷன் பாருங்க, 1 1 தான். ஓகே, நோ சேஞ்ச் இன் ஸ்பின். அதே மாதிரி அன்ஜெரேட் டு ஜெரேட் போகுது. சோ இந்த டிரான்சிஷனும் அலௌட் தான். ஓகே, பிளஸ் டு பிளஸ். சோ எல்லாமே அலௌட். சோ ஓகே, சோ ஆப்ஷன் பி வந்து நம்மளுக்கு இந்த பி ஆப்ஷன் வந்து அலௌட். அடுத்து சி ஆப்ஷன் பாருங்க, 1 1 கொடுத்திருக்காங்க, ஸ்பின் அலௌட். அன்ஜெரேட் டு ஜெரேட், தட் இஸ் ஃபைன். அடுத்து நமக்கு டெல்டா டு சிக்மா. இப்ப நம்மளுக்கு வந்து லாம்டா வேல்யூ 0வா இருந்தா சிக்மா, 1 இருந்தா நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் வந்து பை, 2வா இருந்தா டெல்டா. ஓகே, இப்ப இந்த ரெண்டுக்கு இடையிலான நம்மளுக்கு என்ன சொல்றது, டெல்டா லாம்டா வேல்யூ நம்ம பாருங்க, இதுல வந்து நம்மளுக்கு என்ன வரும், 0க்கும் 2க்கும் இடையில வரும் இல்லையா. இப்ப இந்த ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தா நம்மளுக்கு டெல்டா லாம்டா இஸ் ஈக்குவல் டு 2 வருது. 2 வந்து இட் இஸ் நாட் அலௌட். ஓகே, சோ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் கிடையாது. ஏன்னா டெல்டா லாம்டா 2 வருது. டெல்டா லாம்டா ஒன்னு 0வா இருக்கலாம், அல்லது பிளஸ் ஆர் மைனஸ் 1 தான் நமக்கு இருக்க முடியும். அடுத்த ஆப்ஷன் பாருங்க, பை ஜெரேட் டு சிக்மா அன்ஜெரேட். ஸ்பின் ஸ்டேட் 1 1 தான், இட் இஸ் ஃபைன். ஜெரேட் டு அன்ஜெரேட் அதுவும் அலௌடு. இப்ப நம்ம வந்து சிக்மாக்கு மட்டும் தான் சைன் போடுவோம், பைக்கு போட மாட்டோம். சோ நோ நீட் டு வரி. இந்த பை டு சிக்மா பார்க்கும்போது நம்மளுக்கு லாம்டா வேல்யூ சேஞ்ச் என்ன வரும், நம்மளுக்கு 1 வரும். டெல்டா லாம்டா வந்து நம்மளுக்கு 1 வரும். சோ within the selection rule. So option D மே கரெக்ட். So B யும் D யும் allowed transition. So அப்ப நம்மளுக்கு இங்க கொடுத்திருக்கிறதுல allowed transition option வந்து B and D. That is second option. Okay. So அப்போ selection rule apply பண்ணி நம்மளுக்கு எது allowed transition, எது forbidden transition நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். அடுத்து இது வந்து ஆட்டம், நம்மளுக்கு வந்து அட்டாமிக் டேர்ம் சிம்பல் ஃபார் ஹீலியம் ஆட்டம். ஓகே, சோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து 1s2. சோ 1s2 அப்படின்னு சொல்லும்போது இது நார்மலான நம்மளுக்கு டேர்ம் சிம்பல் L 2s+1, நம்மளுக்கு இங்க J. ஓகே, சோ 1s2 அப்படின்றதுனால நம்மளுக்கு L வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து 0. ஓகே, L 0 அப்படின்றதுனால சிம்பல் வந்து நம்மளுக்கு S. ஓகே, இது வந்து நம்மளுக்கு எலக்ட்ரான் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே பேர் ஆகி இருக்கு. சோ S வேல்யூமே நம்மளுக்கு இங்க வந்து 0. 2s plus 1 என்ன ஆகும் நம்மளுக்கு, two into 0 plus 1 which is equal to 1. So இங்க நம்மளுக்கு 1 வரும். ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வந்து 1 வரும். அடுத்து J வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கம்ப்ளீட்லி ஃபில் அப்படின்றதுனால J is equal to plus L plus இங்க வரும். எலக்ட்ரானிக் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, the term symbol that is not allowed for NB2 configuration. ஓகே, வழக்கமா allowed இது கேட்பாங்க, இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்க, not allowedன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா நம்ம பார்ப்போம் எப்போ இந்த எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் இந்த சிம்பிள் வருதுன்னா NB2 கான்ஃபிகரேஷனுக்கு எலக்ட்ரான் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்ப்போம். நம்மளுக்கு இப்ப D வரணும் அப்படின்னா நம்மளுக்கு L வேல்யூ என்னவா இருந்திருக்கணும், 2வா இருந்திருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு D வரும். ஓகே, அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஏன்னா NB2ன்றதுனால 3 ஆர்பிட்டால் போடுறேன், அந்த 2 எலக்ட்ரானும் நம்மளுக்கு +1 வரக்கூடிய இடத்துல நம்மளுக்கு இதா இருந்திருக்கணும். இப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து L வந்து 2 வரும். ஓகே, இந்த சிம்பிள் வந்து நம்மளுக்கு வந்து D1 வர முடியும். ஓகே, ஏன்னா பாருங்க இங்க L வந்து 2, ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி நீங்க பாத்தீங்க அப்படின்னா 1 ஆயிரும். 2 into 0 plus 1 is equal to 1 ஆயிரும் நம்மளுக்கு. ஓகே, சோ இந்த ஃபர்ஸ்ட் இது. அடுத்தது பாருங்க, இது வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்ற அலவுடான டிரான்சிஷன் தான். ஏன்னா எலக்ட்ரான் வந்து கரெக்டா ஸ்பின் நம்ம ஹேண்ட்ஸ் ரோல் எல்லாமே ஒபே பண்ணுது, இது ப்ராப்ளம் கிடையாது. அடுத்து
P3 வாங்க. P3 கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் நம்மளுக்கு எப்போ வரும்? எலக்ட்ரான் P வந்து L வந்து 1 இருக்கும்போது தான் நமக்கு வரும். இப்போ 1 வரணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும். ஏன்னா இது +1, இது 0, இது -1 இல்லையா? இப்போ L வந்து இங்க வந்து நம்மளுக்கு 1, S வந்து நம்மளுக்கு வந்து இங்க 1. ஓகே, அப்போ 2s plus 1 சொல்லி வரும்போது 2 into 1 into +1 which is equal to 3. அப்பதான் P3 வரும். இதுவுமே நம்மளுக்கு அலௌட் ஆன டிரான்சிஷன் தான். சோ திஸ் இஸ் ஓகே. அடுத்து நம்மளுக்கு S1 பாருங்க. S எப்போ வரும்? நம்மளுக்கு L வந்து 0 வரும்போது தான் நமக்கு வரும். அப்ப அந்த 2 எலக்ட்ரான் அசைன் ஆயிருக்குது, இங்க அசைன் ஆயிருக்கணும். ஓகே, ஏன்னா p ஆர்பிட்டால்ல இங்க இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு L வந்து 0 ஆகும். S வந்து நம்மளுக்கு இங்க என்ன ஆயிரும்? 2 ஒன்னு வந்து இது பண்றதுனால நம்மளுக்கு 0 இருக்கும். சோ 2s plus 1 நம்மளுக்கு 1 வரும். ஓகே, இதுவுமே நம்மளுக்கு அலௌட் தான். அப்போ 4வது ஆப்ஷன் பாருங்க, D3 வரணும்னா L வந்து நமக்கு 2 வரணும். இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2 வரணும் அப்படின்னா இங்க நமக்கு +1ல தான் இருக்கணும். ஆனா ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி 3 இருக்கு. அப்ப இந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கணும் இல்லையா? அப்பதான் நம்மளுக்கு அங்க வந்து L வந்து 2 வரும், S வந்து நம்மளுக்கு 1 வரும். ஸோ ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி நம்மளுக்கு வந்து 2 into 1 into +1 which is equal to 3. ஆனா நீங்க பாருங்க, அக்கார்டிங் டு ஹன்ஸ் ரூல் வந்து நம்மளுக்கு ஒரு ஆர்பிட்டல்ல எலக்ட்ரான் வந்து வரும்போது ரெண்டுமே ஒரே எல்லா குவாண்டம் நம்பரும் சேமா இருக்க முடியாது. தே வில் டிஃபர் அட்லீஸ்ட் இன் ஒன் குவாண்டம் நம்பர். பாலி எக்ஸ்க்ளூசிவ் பிரின்சிபலையுமே நம்மளுக்கு இது வந்து என்ன சொல்றது வயலேட் பண்ணுது. அது மாதிரி என்ன சொல்றது பாலி எக்ஸ்க்ளூசிவ் பிரின்சிபல் வயலேட் பண்றதுனால இது வந்து நம்மளுக்கு நாட் அலௌட். சோ இது பண்ணிக்கோங்க. திஸ் electronic configuration, okay, this electron configuration violates Pauli's principle. Therefore it is not allowed. Okay, therefore not allowed. So ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா. ஓகே, நம்மளுக்கு வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எந்த மாதிரி ஆர்பிட்டால அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சா இந்த கொஸ்டினுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The highest molecular orbital for an excited electronic configuration of oxygen molecule சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. ஓகே, எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு கொடுத்திருக்காங்க. ஓகே, நீங்க ஆக்சிஜன் மாலிகுலுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும் அப்படின்னா நம்ம எலக்ட்ரான் வந்து இப்படி இருக்கும், π2px ஸ்டார் π2py ஸ்டார். இதுலதான் நம்மளுக்கு அந்த 2 எலக்ட்ரானுமே இருக்கும். 5 ஸ்டார் ஆர்பிட்டால்ஸ் ஆர் வந்து ஜெரைட். அதனாலதான் நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட்ல, இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட். இதே இது எலக்ட்ரான் எக்ஸைட் ஆகி போகும்போது என்ன ஆகும்? அந்த π2px இங்க இருந்தது இல்லையா, π2p இங்க இருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து σ2p இசட்டுக்கு நம்மளுக்கு போகுது. அதுதான் நடந்திருக்கு. ஓகே, சோ ஒரு எலக்ட்ரான் இங்க இருக்கும், ஒரு எலக்ட்ரான் எப்படி போகும். ஓகே, சோ இப்போ இந்த எலக்ட்ரான் இந்த மாதிரி போகலாம், அந்த ஸ்பின் ரிவர்ஸ் ஆகி கூட நம்மளுக்கு போகலாம் இல்லையா? 2 சான்ஸ் நமக்கு இருக்கு. இங்க ஒரு எலக்ட்ரான் சிக்மால போய் இந்த மாதிரி ரிவர்ஸா கூட நம்மளுக்கு இருக்கலாம். அப்போ இதுல இந்த 2 இதுலதான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. பாசிபிள் மாலிகுலர் டேர்ம் சிம்பல் ஃபார் ஆக்சிஜன் வித் திஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இது கிரவுண்ட் ஸ்டேட், திஸ் இஸ் எக்ஸைட்டட் ஸ்டேட். ஓகே, இப்போ நம்ம பார்ப்போம். இதுக்கு வந்து டேர்ம் சிம்பல் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். நான் டிஃபரெண்ட் கலர் யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் செட் பாருங்க. இந்த செட்ல நம்மளுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து எங்க இருக்கு? நம்மளுக்கு எல் வேல்யூ நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2 எலக்ட்ரான்ல வந்து ஒன்னு வந்து +1ல இருக்கு, πல இருக்கு, இன்னொன்னு சிக்மா, சாரி ஓகே சிக்மால இருக்கு. இது இங்க இருக்கு, இது வந்து 0. அப்ப நம்மளுக்கு லாம்டா வேல்யூ என்ன வரும்? நம்மளுக்கு இங்க வந்து 1 வரும். லாம்டா வேல்யூ நம்மளுக்கு 1 வரும். எஸ் வேல்யூ நீங்க பாத்தீங்க அப்படின்னா 1 அப்படின்றதுனால 2s plus 1 வந்து நம்மளுக்கு வந்து 3 வரும். 2s plus 1 வந்து 3 வரும். ஓகே, சோ இப்போ நம்மளுக்கு 1 அப்படின்னா பை சிம்பல். ஓகே, இது வந்து 3 அப்படின்றதுனால இங்க 3 வரும். ஓகே, இந்த ஆப்ஷனே இங்க கொடுக்கல, நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்கிறது இந்த ஆப்ஷனே இல்ல. அப்போ 2வது உள்ள செட்டை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். 2வது உள்ள செட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா
இங்க +1ல எலக்ட்ரான் ஒண்ணு இருக்கு, பைல இருக்கு, இன்னொன்னு சிக்மால இருக்கு. ஓகே. சோ இப்போ இந்த மாதிரி சொன்னா நம்மளுக்கு இது லாம்டா வந்து நம்மளுக்கு வந்து 1 தான். சோ பை தான். ஆனா ஸ்பின் வந்து பாருங்க எலக்ட்ரான் சாரி இங்க எலக்ட்ரான் ரிவர்ஸ்ல போடணும். ஓகே. ஸ்பின் வந்து நம்மளுக்கு பார்க்க போனா 0. S வந்து 0. சோ 2s + 1 வந்து நம்மளுக்கு 1 வரும். சோ சிம்பல் என்ன? லாம்டா 1 வரும். So option A is the correct answer. The possible molecular term symbol for oxygen with this electronic configuration is one. Okay. நம்மளுக்கு ஆன்டி பாண்டிங் சிக்மா ஆர்பிட்டால் வந்து 5 ரேட். அதான் நமக்கு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. சோ நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு கிரவுண்ட் ஸ்டேட்ல இந்த மாதிரி இருக்கும், பை டு ஆன்டி பாண்டிங்ல இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸைட் ஆகும்போது ஆன்டி பாண்டிங் சிக்மா ஆர்பிட்டாலுக்கு எலக்ட்ரான் போகுது. சோ இப்போ நம்மளுக்கு வந்து இங்க வேல்யூ வந்து எல் வேல்யூ வந்து அதுக்கு 0வா இருக்கும். எஸ் ஆர்பிட்டால் சிக்மா ஆர்பிட்டால்ல இருக்கிறதுனால. ஓகே. சோ அதை வச்சு கால்குலேட் பண்ணோம்னா we will get this molecular term symbol. ஓகே. அடுத்த क्वेश्चन பாருங்க. For the electronic configuration 1s, 2s1, 2p4, the two possible term symbols are S1 P3 கொடுத்திருக்காங்க. ரிமைனிங் டேர்ம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரிமைனிங் டேர்ம் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து டோட்டலா எவ்வளவு நம்மளுக்கு பாசிபிள்ன்றத பார்க்கணும். எத்தனை மைக்ரோஸ்டேட் பாசிபிள் அப்படின்றத பார்க்கணும். ஓகே. நம்மளுக்கு நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட் ஃபார்முலா என்ன? நம்மளுக்கு n ஃபேக்டோரியல் டிவைட் பை e ஃபேக்டோரியல் இன்டு n மைனஸ் e ஃபேக்டோரியல். nங்கிறது அந்த ஆர்பிட்டால பொறுத்து உள்ளது. டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல். p ஆர்பிட்டால்ன்றதுனால 6 ஃபேக்டோரியல். ஓகே. இங்க பாருங்க. p ஆர்பிட்டால்ன்றதுனால 6 ஃபேக்டோரியல். 4 எலக்ட்ரான் இருக்கு. அப்ப e வந்து நம்மளுக்கு 4 ஃபேக்டோரியல். அப்ப n மைனஸ் ஈன்றது 6 மைனஸ் 4 ஃபேக்டோரியல். வேல்யூ கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு So we will get 15 number of microstates possible. இங்க நம்மளுக்கு டேர்ம் சிம்பல் S1 கொடுத்திருக்காங்க. இப்ப S1 அப்படின்னா நம்மளுக்கு 1 into 1 ஒரு இது வந்து ஒரு ஆர்பிட்டால் இது வந்துரும். Pனா நம்மளுக்கு 3 ஆர்பிட்டால் இருக்கும். சோ 3 into 3 அப்போ 9 மைக்ரோஸ்டேட் அதுக்கு போயிடும். இப்ப ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இங்க டோட்டலா 10. டோட்டல் நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட் வந்து 15. இப்போ 15 minus 10 வந்து 5. அப்போ 5 வரணும் அப்படின்னா அந்த டேர்ம் கண்டிப்பா D-ஆ தான் இருக்கணும். சோ அப்போ B-யும் D-யும் இது பண்ணிடலாம். ஏன்னா D ஆர்பிட்டாலுக்கு நம்மளுக்கு 5 ஆர்பிட்டால்ஸ் வரும். இப்போ வந்து ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி 1ஆ 3ஆன்றதா நம்மளுக்கு இப்போ கொஸ்டின். இது எப்போ வரும்னா 1ல இருந்தாதான் நம்மளுக்கு வந்து இந்த 5 வரும். இப்போ 3 ஆல 3 into 5 15 வரும். ஓகே. சோ அப்போ 1 into 5 5 வரதுனால ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். சோ ரிமைனிங் டேர்ம் வந்து நம்மளுக்கு D1 நாட் அ D3. ஓகே. சோ இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட் கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து ரிமைனிங் டேர்ம்க்கு நம்ம வரணும். சோ இப்படிதான் இந்த क्वेश्चन ஆன்சர் பண்ணணும். கொஞ்சம் வித்தியாசமா இருந்த क्वेश्चन, அதனாலதான் நம்ம இப்போ அதை டிஸ்கஸ் பண்றோம். ஓகே. அடுத்த क्वेश्चन பாருங்க. இது 2018 ஜூன்ல கேட்டிருக்காங்க. The lowest energy state of 1s1 2s1 electronic configuration according to Mansell. ஓகே. lowest energy state சொல்லி கேட்டிருக்காங்க. 2 எலக்ட்ரான் இருக்கு. ஓகே. 1s1 2s1. ஓகே. அப்போ நம்மளுக்கு S வேல்யூ இங்க வந்து L வேல்யூ நம்மளுக்கு பார்க்க போனா இது வந்து 0 தான். S ஆர்பிட்டால்ன்றதுனால L 0. சோ Sல தான் நம்மளுக்கு வரும். எல்லாமே Sல தான் இருக்கு. அப்போ அங்க இருந்து டிசைட் பண்ண முடியாது. 2 எலக்ட்ரான் இருக்கு. S வேல்யூ நம்மளுக்கு ஸ்பின் வேல்யூ என்ன வரும்? 1/2 + 1/2. therefore ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி நம்மளுக்கு வந்து 3 வரும். ஓகே. இப்போ இந்த B-யும் D-யையும் நம்ம என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். ஓகே. ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி 3. அடுத்து நம்மளுக்கு வந்து J வேல்யூ பார்க்கணும். Jங்கிறது வந்து நம்மளுக்கு எங்க இருந்து வரும்? L plus S modulus 2 நம்மளுக்கு L minus S. இங்க பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுலயுமே நம்மளுக்கு 1 தான் வரும். சோ L வேல்யூ வந்து J வேல்யூ வந்து 1. சோ ஆப்ஷன் C is the correct answer. ஓகே. சோ ஆப்ஷன் C is the correct one. அடுத்த क्वेश्चन பாருங்க. The term symbol for the ground state dinitrogen cation radical. Okay. Dinitrogen cation radical நம்மளுக்கு 13 electron
ஸ்பீசிஸ் அயான் இல்லையா? அப்ப நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறோம் அப்படின்னா சிக்மா 1s2 சிக்மா ஸ்டார் 1s2 சிக்மா 2s2 சிக்மா ஸ்டார் 2s2 அடுத்து நம்மளுக்கு இது வந்து phi 2px and phi 2py இங்க வந்து நம்மளுக்கு என்னது எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் 2 எலக்ட்ரான் இருக்கும் டோட்டலி 10 எலக்ட்ரான் ஆயிடுச்சு அடுத்து உள்ளது வந்து நம்மளுக்கு சிக்மா 2pz ஒரு எலக்ட்ரான் இருக்கு இதுதான் நம்மளுக்கு டோட்டலா நம்மளுக்கு 13 எலக்ட்ரான் இருக்கு இப்போ இங்க வந்து நம்மளுக்கு கிரவுண்ட் ஸ்டேட் இது பேலன்ஸ் லாஸ்ட்ல உள்ளதான் பார்க்கணும் இங்க எலக்ட்ரான் எங்க இருக்கு சிக்மால இருக்கு சிக்மா ஆர்பிட்டால்ஸ் ஆர் ஜெரைட் இல்லையா அது மட்டும் ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் 2pz இருக்கிறதுனால இது வந்து 0 சோ L நம்மளுக்கு இங்க பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஜெரைட் வந்து நம்மளுக்கு 0 s வந்து நம்மளுக்கு 1/2 so 2s plus 1 அப்படின்றது நம்மளுக்கு 2 into 1/2 plus 1 அப்படின்னா நம்மளுக்கு 2 வரும் ஓகே therefore சிக்மா இங்க 2 வரும் இது ஜெரைட் இது சைன் பார்க்கணும் சிக்மா ஆர்பிட்டால்ஸ் அப்படின்றதுனால பிளஸ் சைன் எப்போ நம்மளுக்கு பை ஆர்பிட்டால்ல எலக்ட்ரான் இருந்தால் தான் நெகட்டிவ் சைன் so option D will be the correct answer okay so நம்ம molecular electronic configuration எழுதிட்டு நம்ம இதை deduce பண்ணலாம் ஓகே அடுத்தது பாருங்க the number of microstate ஓகே இது லாஸ்ட் क्वेश्चन இது நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் ஒரு டேர்ம்ல இருந்து எப்படி நம்ம வந்து மைக்ரோஸ்டேட் வந்து deduce பண்றது எப்பவுமே டேர்ம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட்ஸ் வந்து 2s plus 1 into 2l minus 1 sorry 2l plus 1 into 2s plus 1 into 2l plus 1 okay 2s plus and 2l plus sங்கிறது இங்க என்னது இப்ப நம்மளுக்கு இந்த f டேர்ம்ல இருந்து இந்த வேல்யூல நம்ம deduce பண்ணலாம் f அப்படின்றதுனால l வந்து நம்மளுக்கு 3 s வந்து 2s plus 1 தான் நம்மளுக்கு வந்து 4 அப்போ நம்மளுக்கு வந்து 2s equal to 3 s equal to 3/2 ஓகே இப்ப நம்மளுக்கு s தெரிஞ்சிடுச்சு l தெரிஞ்சிடுச்சு அப்ப இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம் சோ 2 into 3/2 plus 1 into okay 2 into 3 plus 1 okay so we will get 4 into 7 which is equal to 28 so f4 term க்கு நம்மளுக்கு 28 microstates are correct okay so ஒரு டேர்ம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதுல இருந்து மைக்ரோஸ்டேட் நம்மளுக்கு deduce பண்றதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் the product of 2s plus 1 and 2l plus 1 ஓகே sங்கிறது நம்மளுக்கு ஸ்பின் குவாண்டம் நம்பர் எடுக்கணும் lங்கிறது நம்மளுக்கு அஸ்மெண்டர் குவாண்டம் நம்பருக்கு டோட்டல் ஆங்குலர் மொமெண்ட் வந்து நம்ம எடுக்கணும் ஓகே thank you